வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. தேர்தலுக்கு பிறகு நம்ம போடக்கூடிய முதல் காணொளி. இப்போ நம்ம இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்குப்பதிவு எவ்வளவு சதவீதம் நடந்திருக்கு, எவ்வளவு சதவீதம் வாக்குப்பதிவு இந்த தேர்தலில் நடைபெற்றிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆனால் யார் ஜெயிக்க போகிறா, யார் தோக்க போகிறான்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா தேர்தல் விதிமுறைகளின்படி 29ஆம் தேதி வரைக்கும் யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. அதுதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் நம்ம இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரித்ததுக்கான காரணம் என்ன, அப்புறம் அதுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் புதுசாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குறோம், அந்த என்ட்ரினால தான் இந்த காணொலியில் நிறைய ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுக்காக மன்னிக்கவும். அதாவது புதுசாக நாங்கள் இந்த தேர்தலில் நுழைஞ்சிருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்குன்னு அப்படி ஒரு கட்சி சொல்கிறாங்க. இன்னொரு கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் அறிவித்த அந்த திட்டங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது. இன்னொரு கட்சி என்ன சொல்லுதுன்னா, அந்த 8000 கூப்பன் தாங்க காரணம் அப்படின்னு இன்னொரு கட்சி சொல்லுது. இப்போது நம்ம இந்த காணொலியில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். வாங்க நம்ம காணொலிக்குள்ள போகலாம். இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தலெலாம் விட இந்த தேர்தலில் அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நடைபெற்றிருக்கு. 85%, 85.15% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. அவ்வளோ வாக்கு மக்கள் செலுத்தியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அதிகமான வாக்கு நடந்ததே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அதே மாதிரி அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. வருஷம் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. 18 வயசு பூர்த்தியாகி வரக்கூடிய வாக்காளர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. 2021 2026 5 வருஷத்துக்குள்ளார ஒரு 5 விதமான பேட்ச் வெளியில் வந்திருப்பாங்கல்ல. அந்த மக்கள் தொகை இருக்கும்ல, அவங்க அந்த புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை இந்த 5 ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கும். அந்த வாக்கு பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 19 லட்சம் இருக்கும் தோராயமாக. அந்த வாக்கை ஒரு முக்கியமான வேறுபாட்டை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும்தான் காரணமா? புதிய வாக்காளர்கள் மட்டும்தான் காரணமா? அப்போ ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் புதிய வாக்காளர்கள் வருவாங்களே அப்படின்னு கேட்டால், இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே வந்த புதிய வாக்காளர்கள் ஒரு காரணம். ஆனால் அவங்க மட்டுமே காரணம் கிடையாது. மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆர். இந்த எல்லாருடைய வாக்குகளையும் திரும்ப முதலேருந்து பதிவு செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா, அதில் தான் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. போன தேர்தலில் 2021 6.5 கோடி பேர் வாக்காளர்களாக இருந்தாங்க. 6.5 கோடி பேர். ஆனால் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இந்த தேர்தலில் 2026 5.75 லட்சம் பேர் தான் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அப்போ எங்கே போனாங்க அந்த 75 லட்சம் பேர் அப்படின்னா, அதில் அவங்க இறந்தவர்களினுடைய வாக்கை நீக்கியிருக்கதா சொல்கிறாங்க. அது ஒரு கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே இறந்தவர்களின் வாக்கு நீக்கப்படாமல் இருந்திருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் ஒன்று, தங்குற இடத்துல ஒன்று, 2 வாக்கு வச்சுருந்துருக்கான். ஆனால் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாக்கை ஒரு இடத்துல அந்த வாக்கு சீட்டை கொடுத்து அந்த அவங்களுடைய வாக்காளர் அட்டையை கொடுத்து அதை நீக்கினிய பிறகு தான் இன்னொரு இடத்துல கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் போலி வாக்காளர் அட்டை இருக்கிறது உண்மைதான். அவங்க இன்னொரு இடத்துல இருக்கிறத தெரியாமல் மறைச்சு வேறு சில வேலைகள்லாம் செஞ்சு 2 இடத்துல வாக்கு வச்சுக்கிறாங்க. இது உண்மை. எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த சில கட்சிகள் இந்த ஓட்டைகளை, அரசியலில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை, அவங்களுக்கு தேர்தலில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அழகாக பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை மத்திய அரசு கண்காணிச்சிச்சு. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆரே வந்தது. இந்த மாதிரி ஒரே ஆளுக்கு 2 இடத்துல இருக்கிற வாக்கு, அதாவது டூப்ளிகேட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். செத்தவங்க வாக்கை இவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க செத்து போய் பல வருஷங்கள் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாக்காளர் அட்டையை வச்சு, இல்லை அவங்க வாக்காளர் அட்டையே இல்லைனாலும் இவங்க இந்த இதெல்லாம் தேர்தல் இந்த கடைசி அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய கோல்மால்கள். இந்த 5 மணி 6 மணிக்கு மேலே ஆட்கள் யாரும் இல்லைன்னா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு குத்த வேண்டியது. இது அந்த காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான். அதாவது யாரெல்லாம் ஓட்டு போடாமல் மிச்சம் இருக்கிற வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் யார் இறந்து போனவங்க வாக்கு யார் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். யார் வெளியூரில் இருக்கா, யார் இங்கே இருக்கான்னு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தகவல் தெரியும். தெரிஞ்சதெல்லாம் வச்சு இவங்களாம் வெளியூர் வாக்கில் யார் போட போகிறா, நம்மளே போட்டுருவோன்னு சில பேர் போடுறவங்கன்னு இருக்கான். இதில் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, அந்த தேர்தல் விதிமுறையெல்லாம் பின்பற்றி தானே பண்ணணும். கையில் அந்த மை வைப்பாங்க. ஏற்கனவே போட்டவங்க எப்படின்னா, அவன் இதுக்குன்னே சில டம்மியாக சில ஆட்களை வச்சுருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களை வச்சு தான் இதை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வேறு மாநிலங்கள்லேருந்து கூட சில பேர் அங்கே டம்மியாக அங்கங்கே வச்சுருப்பாங்க எல்லா பூத்துக்கும். அவனுக்கும் இந்த மாநிலத்துக்கும் சம்மந்தமே இருக்காது.
ஆனால் வந்து இந்த கடைசி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஓட்டு போடுறதுக்கு, இந்த மாதிரி இறந்தவங்களோட வாக்கை ஓட்டு போடுறதுக்கு, இல்லைனா வந்து 2 என்ட்ரி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு இடத்துல ஒரிஜினலாக ஒருத்தன் வந்து போட்டிருப்பான், அவனோட என்ட்ரி இன்னொரு இடத்துல இருக்கும், அதுக்கு போடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பான். அது அவனே இருக்காது, அவனை மாதிரி தோற்றம் இருக்க ஒருத்தனை அங்கே அனுப்பியிருப்பாங்க. இவங்க எங்கே அதெல்லாம் வந்து உத்து பார்க்குறாங்களா ஒரே மாதிரி ஆள் இருக்காங்களான்னு? அந்தளவுக்குலாம் அதாவது துல்லியமாக கண்காணிக்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, வேறு மாநிலத்தை சேர்ந்த ஆட்களையும் உள்ளே வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த இறந்தவங்க வாக்கு, டபுள் என்ட்ரி வாக்கு, இந்த வாக்குகளெல்லாம் வந்து போடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவனே தான் கையில் ஒரு 2 இடத்துல போய் வாக்கு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரே ஆளுக்கு 2 அட்டையை கொடுத்து அவனை மாதிரி தோற்றம் இருக்க இன்னொரு இடத்துல செட் பண்ணி வச்சு, இவன் இங்கே போட்டுக்கிட்டு இருப்பான், அவன் இங்கே போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் இந்த மாநிலத்தை சேர்ந்தவனாகவே இருக்க மாட்டான், அவன் கையில் ஒரு தடவை அந்த மை தடவப்படும். அப்போ இதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து முட்டாளாக்கப்படுது, மக்களும் முட்டாளாக்கப்படுறாங்க தானே இதில் அர்த்தம். இதெல்லாம் தான் மத்திய அரசு என்ன பண்ணுது, கண்காணிக்குது. இது உங்களுக்கு தெரியுது, தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியுது. அதுக்குத்தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது. இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த மாதிரி டபுள் என்ட்ரிலாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செத்தவங்களோட வாக்கை நீக்கியிருக்காங்க. அதுபோக வேறு ஏதாவது போலியான வாக்குகள், வாக்காளர் அட்டை இருக்கா அப்படின்றதையும் பார்த்து, சில பேர் வந்து இந்திய குடிமகனாக இருந்திருப்பான், திடீர்னு வேறு நாட்டுக்கு போய் அங்கே செட்டில் ஆகி அவன் அந்த குடிமகனாக இருப்பான், அவனுக்கு அதுக்கப்புறம் இங்கே எதுக்கு ஓட்டு? அந்த மாதிரி என்ஆர்ஐயா இப்போ வந்து என்ஆர்ஐயா இருக்காங்களா, அவங்க வந்து இந்திய குடிமகனாகவே இருந்தாங்கன்னா அங்கே வந்து சும்மா வேலை பார்க்க தான் போயிருக்காங்கன்னா அது வேறு மாதிரி. ஆனால் வேலை பார்க்க போயிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி அந்த பாஸ்போர்ட் எல்லாமே அங்கே வாங்கி அந்த நாட்டு குடிமகனாக ஆனதுக்கப்புறம் இந்த ஓட்டு இருக்குது, அந்த மாதிரி கேட்டகரியில் கொஞ்சம் பேர் இருக்கான். இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இது மாதிரி ஒவ்வொரு ஓட்டைகளாக கண்டுபிடிச்சி இந்த எஸ்ஐஆரில் 75 லட்சம் பேர் வாக்கை தூக்கிட்டாங்க. இப்போ இந்த தூக்குறதுனால என்ன, தூக்குனா அது எப்படி சதவீதம் அதிகரிக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போன தடவை வாக்கு செலுத்தினா ஒரு 4.5 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் 6.5 லட்சம் பேர், போன தடவை வாக்கு செலுத்துறது 4.5 கோடி பேர் அப்படின்னா டினாமினேட்டரில் 6.5 கோடி பேர், 4.5 கோடி டிவைட் பை 6.5 கோடின்னு போடும்போது அது ஒரு விதமான பர்சன்டேஜ் வரும், சதவீதம் வரும் இல்லையா. ஆனால் அதே 4.5 கோடிக்கு கீழே வந்து 6.5 கோடிக்கு மேலே ஒரு 5.5 கோடி போட்டு பாருங்கள், அந்த சதவீதம் அதிகரிக்கும். அதுதான் இந்த தடவை நடந்திருக்கு. இந்த தடவை 4.5 கோடி பேரில் அதை விட அதிகமாகவே போட்டிருக்காங்க. சொன்னேன் 20 லட்சம் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கு, 19 லட்சத்துலேருந்து 20 லட்சம். அது புதிய வாக்காளர்கள். அதுதான் இதில் திடீர்னு வாக்காளர்கள் முளைச்சிட மாட்டாங்க, புதிய வாக்காளர்கள் தான். இந்த 5 வருஷமாக ஒரு 4 லட்சம் பேராக வந்திருப்பாங்க, அவங்க வந்து இப்போ 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அதனால் இப்போ 4.25 லட்சம் 4 கோடி 75 லட்சம் வாக்காளர்கள் மொத்தமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆனால் மொத்தம் எவ்வளோ வாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி 75 லட்சம் வாக்கு இருக்குது. இப்போ 6.5 கோடியிலேருந்து 5 கோடி 75 லட்சம் வாக்கு வந்து இப்போ இருக்குது. இதுதான் மொத்த வாக்கு எண்ணிக்கை. ஓட்டு போட்டது வந்து 4 கோடி 85 லட்சம்னு நினைக்கிறேன். 4 கோடி 75 லட்சத்துலேருந்து 4 கோடி 85 லட்சத்துக்குள்ளார 4 கோடி 85 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இப்போ வாக்கு செலுத்தினவரோட எண்ணிக்கை, 4 கோடி 85 லட்சம் பேர். ஆனால் மொத்த வாக்கு எவ்வளோ இருக்குது இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி 75 லட்சம். இதை அப்படியே நீங்கள் சதவீதத்தில் டிவைட் பண்ணி பார்க்கும்போது 85.15%. இப்போது போன தடவை வாக்கு செலுத்துறதுக்கு இந்த தடவை வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் அவ்வளோதான். போன தடவை 4 கோடி 55 லட்சம் நினைக்கிறேன், 55 லட்சமோ 60 லட்சமோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் போனது. இல்லை 4 கோடி 65 லட்சம், 4 கோடி 65 லட்சம், இந்த தடவை 4 கோடி 85 லட்சம். அப்படிங்கும்போது 20 லட்சம் வாக்கு தான். அந்த 20 லட்சம் வாக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸு, அந்த தான் வேறுபாடு. அந்த 20 லட்சம் வாக்கு எப்படின்னா அது புதிய வாக்காளர்கள் தான், வேறு ஒன்றும் புதுசாக இங்கே முளைக்கல. அந்த புதிய வாக்காளர்கள் மட்டும் சில பேர் வந்து முன்னாடியே வாங்காமல் இருந்திருப்பான், 21லேயும் வாங்காமல் சில பேர் இருந்திருப்பான், எனக்கு எதுக்கு ஓட்டு அப்படின்னு கண்டுக்காமல் இருந்தவங்களாம் இருப்பான். அவன் புதுசாக வந்து அப்ளை பண்ணி வந்திருப்பான், அவனும் இருப்பான் இந்த கூட்டத்தில். அதனால் அந்த 20 லட்சம் வாக்கு புதிய வாக்காளர்கள் மட்டும்தானே தவிர மற்றபடி ஒரு மாற்றமே வரல. இப்போ ஒரு கட்சி சொல்லுது இல்லையா, நாங்கள் புதுசாக நுழைஞ்சிருக்கோம், எங்கள் கட்சி தலைவர் எல்லார்கிட்டையும் பேசின விதம், அவர் சொன்னது, அவர் கோரிக்கை வச்சது, அதை காரணம் காட்டி தான் வந்து எல்லாரும் வந்தாங்க, அலையாக வந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம வெளிப்படையாகவே சொல்லுவோமே, தாவேக்கா தலைவர் சொன்னதாக, அந்த விஜய் அவர்கள் சொன்னதாக சொல்லி விஜயோட அலை வீசியதாகவும், அதனால் மக்கள்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுலேருந்துலாம் வந்தாங்க அப்படின்னு வந்திருக்கலாம், ஒரு சில பேர் வந்திருக்கலாம். ஆனால் அதுதான் காரணம், ஒரு அலை வீசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அலை வந்து எந்த மாதிரி அலை அப்படின்னா, இப்போ கடலில் நிற்கிறீங்க, கடற்கரையில் நிற்கிறீங்க அப்படின்னா பல்வேறு விதமான அலைகள் வரும். ஆனால் ஒரு சில அலைகள் அப்படியே வந்து கால் அப்படி லேசாக தட்டி தடவி கொடுத்துட்டு போகல, அந்த மாதிரி அலை தான் வந்தது. சுனாமி மாதிரி அலையெல்லாம் வரல. அதனால் விஜய் சொன்னனால தான் இவ்வளோ பேர் வந்தாங்க, விஜய் அவர்கள் சொன்னனால தான் இவ்வளோ பேர் வந்தாங்கன்றதெல்லாம் சுத்த கப்ஸா கதை. உண்மையிலே இது வந்து அந்த டினாமினேட்டரில் 6.5 கோடின்றது 5.25 கோடியாக மாறி இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை,
4/6ன்னு போட்டால் ஒரு வேல்யூ வரும். அதே 4/5ன்னு போட்டால் சதவீதம் அதிகரிக்கும்ல, அதே தான் இங்கே. 4 6ஆல் வகுத்தா வரக்கூடிய சதவீதத்துக்கும் 4 5ஆல் வகுத்தா வரக்கூடிய சதவீதத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. காரணம் வந்து இந்த சதவீதம் அந்த 5ன்னு மாறும்போது சதவீதம் அதிகரிக்கும்ல, அவ்வளோதான். இது ஒரு சிறிய கேல்குலேஷன் தான். இதில் ஒன்றும் இது ஒரு சிறிய கணக்கீடு தான். இதில் வந்து ஒரு குழப்பத்துக்குலாம் ஒரு வேலையும் இல்லை. அது வந்து கிட்ட டினாமினேட்டர் வேல்யூ மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு இந்த எஸ்ஏஆருக்கு அப்புறம். அதனால் அது அதிகரிச்சிருக்கு. இன்னொரு காரணம் வந்து அந்த 20 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க. அது எப்போவுமே வருவாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இந்த புதிய வாக்காளர் வந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய மாற்றம்லாம் கிடையாது. சரி, இந்த 85.15% நல்ல வாக்கு எண்ணிக்கையான்னு கேட்டால் ஆமாம், நல்ல வாக்கு எண்ணிக்கை தான். இப்போ இந்த 5.25 கோடியில் 4.85 பேர் 4,85 பேர் ஓட்டு போட்டிருக்கான்றது நல்ல சதவீதம் தான். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 90 லட்சம் பேர் வாக்கே போடல. அதாவது எஸ்ஐஆருக்கு அப்புறம் பதிஞ்சு புதிய அடையாள அட்டையெல்லாம் புதிய வாக்காளர் அட்டையெல்லாம் வாங்கி வச்சுருக்கான். வாங்கி வச்சு 90 லட்சம் பேர் ஓட்டு போடல. இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த 90 லட்சம் பேர் ஏன் ஓட்டு போடல? அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த தேர்தல் பிடிக்கலையா? ஏன்னா இப்போ வாக்காளர் அட்டை வேணும்னு சொல்லி தான் எஸ்ஐஆருக்கு அப்புறம் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறான். வாங்கினதுக்கு அப்புறமும் வந்து ஓட்டு போடல. அதுவும் இப்போ சமீபத்தில் வாக்காளர் அட்டை வாங்கின கூட்டமாக தான் இருக்கும். ஆனாலும் ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வாக்கு செலுத்தணும்னு போயிருக்காங்க. அவங்களுக்கு வாக்காளர் அட்டை இல்லை வாக்காளர் அட்டை சரியானதாக இல்லைன்னு சொல்லி சில பேரை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. இன்னொன்று, இந்த தேர்தல் பணியில் வேலை பார்த்த அந்த காவல்துறை, அப்புறம் தேர்தல் அலுவலகத்தில் வேலை பார்த்த அந்த ஊழியர்கள், அவங்க போய் ஒழுங்காக வாக்கு செலுத்தினாங்களான்னு கேட்டிங்கன்னா தபால் வாக்கு அவங்க செலுத்துவாங்க. அதில் 19,500 பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. மிச்சம் ஒரு 31,000 பேர் வாக்கே செலுத்தலை. இங்கே வந்து அந்த பணியை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டாங்க, வாக்கு செலுத்தவே இல்லை. அதனால் அதில் ஒரு 36 பேர் போடலை. அதில் காவல்துறை வாக்கு தான் முக்கியமான வாக்கு. அது போக அந்த தேர்தல் அலுவலகம், அதாவது தேர்தல் பூத்துகளில் வேலை பார்த்த, அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்த்துருப்பாங்களே, அங்கே வந்து வேலை பார்த்த அந்த அலுவலர்கள் வெறும் 19,500 பேர் தான் போட்டிருக்கான். மிச்சம் ஒரு 31,000 32,000 பேர் வாக்கு செலுத்தவே இல்லை. இது வந்து ஒரு ட்ராபேக். சரிங்களா? இது வந்து கம்மியானது தான். ஏன்னா இதோட அதிகமாக இன்னும் விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த எஸ்ஐஆர் வந்தப்போ மட்டும் வந்து நிறைய பேர் வாக்காளர் அட்டையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வெளி மாநிலங்கள் போயிட்டான். இந்த தேர்தல் இருந்தும் தெரிஞ்சால் கூட அவங்களுடைய பணி நிமித்தம் காரணமாக நிறைய பேர் வர முடியல. அது ஒன்று. இன்னொரு ஜங்க் ஆஃப் பீப்புள், ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் இங்கே கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பேருந்து கிடைக்கல, சரியான போக்குவரத்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 40,000 பேர் தவிச்சு போயிருக்காங்க. எனக்கு இங்கேருந்து போக முடியாமல். இத்தனை பேர் வந்து அப்புறம் ரயில் நிலையங்களில் ரயில் வண்டி மூலமாக அதில் கூட்டமாக ஏறிட்டு இங்கே வந்து பஸ்ஸுகள் பேருந்து மாறி போய் சில பேர் வந்து போய் சேரங்காட்டியுமே அங்கே தேர்தல் இது முடிஞ்சு போச்சு. அந்த நேரமே முடிஞ்சு போச்சு. சில இடங்களில் தேர்தல் ஆணையமே வந்து 6 மணிக்கு முடிக்க வேண்டியதை 7 மணி 8 மணி 9 மணிலாம் இவங்களுக்காக இந்த பேருந்து சரியாக கிடைக்கலன்னு சொல்லி சில பேருக்காக நிப்பாட்டி திறந்து வச்சு 8 9 மணி வரைக்கும் கூட சில இடங்களில் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. அதெல்லாம் மீறி சில பேர் இங்கேருந்து கன்னியாகுமரி ஒருத்தன் போன நாகர்கோவில் போனால் அவெல்லாம் எப்படி போக முடியும்? அவ்வளோதான். அவெல்லாம் பாதியிலே போயிட்டு ஒன்று வீட்டில் இருந்து சும்மா தேர்தல் ஓட்டு போட முடியாது, போய் சும்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அந்த மாதிரி வந்த கூட்டமும் இருக்குது. சில பேர் இங்கேருந்து போகவே முடியாமல் திரும்ப சென்னையிலேருந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க நிறைய பேர். அதில் நிறைய போராட்டம் பண்ண வீடியோலாம் நமக்கு வந்து காணொலிலாம் வந்தது. சில பேர் வந்து இப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி கத்துறாங்க இந்த அரசு மேலே. என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே பண்ணல. இதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு, இதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டு, 4 பஸ்ஸு வர்றதுக்கு இந்த பேருந்து நிலையம் தேவையா இது அப்படின்னு சொல்லி கேவலமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த மாதிரி காணொலிகள்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 30,000 பேர் 40,000 பேர், குறைஞ்சது ஒரு 40,000 பேர் இந்த மாதிரி போக முடியாமல், இல்லை சரியாக போய் வாக்கு செலுத்த முடியாமல் தவிச்ச ஒரு கூட்டமும் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 பேர், அதில் ஒரு 30,000 பேர், இதில் ஒரு 40,000 பேர் 70,000 பேர் வாக்கு செலுத்தலை. பெரும்பாலான மக்கள் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், வெளி ஊர்களுக்கு சென்று போய் வாக்கு செலுத்த முடியாத காரணத்தினால் அதுதான் வந்து அதிகப்படியான மக்களாக இருக்கும். ஒரு பல லட்சங்கள் பேர் வந்து அந்த மாதிரி இருக்கும் வெளி மாநிலங்கள். அவங்க வந்து இந்த அடையாள அட்டை, வாக்காளர் அட்டையை வந்து விட்டுறக்கூடாது, வாக்காளர் அட்டையை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அந்த எஸ்ஐஆர் வந்தப்போ மட்டும் வந்து இதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாக்கு செலுத்த வேண்டிய நேரத்தில் வரல. அதுதான் வந்து இது காட்டுது. இந்த 90 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இருந்தால் முழுமையாக 100% வந்திருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா செலுத்தலை. இந்த பேருந்து கிடைக்காம போகாததும் இந்த காவல்துறை அதிகாரிகளும் சரி, இல்லை இந்த ஊழியர்கள், இது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 தான் இருக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ வாக்கு போடலை, அங்கே 90 லட்சம் வாக்கு போடலை. இவங்களை 1 லட்சம்னே வச்சுப்போமே, மிச்சம் 89 லட்சம் பேர் போடலையே. இந்த 89 லட்சம் பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சில பேர் உள்ளூர்லேயே இருந்துட்டு போடாமல் வந்திருப்பான். எனக்கு எதுக்கு இப்போ வந்திருக்கிற கட்சியும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டமும் இருக்குது. நிச்சயமாக இங்கேயே நிறைய பேர் இருந்திருப்பான், இருந்துக்கிட்டே போடாமல் வந்திருப்பான்.
பக்கத்து ஊரில் போய் போடுற மாதிரி இருக்கும், போயிருக்க மாட்டாங்க. இப்போயும் அவங்களுக்கு இருக்கிற கட்சியெல்லாம் பிடிக்காமல் இருந்திருக்கும், போய் நோட்டாவுக்கு போடுறதுக்கு எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு போடாமல் இருந்திருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று, வெளியூர் வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் இந்த 2 காரணமும் இல்லாமல் சில பேர் உண்மையிலே வாக்கு போடணும்னு போயிருக்கான். அவன்கிட்ட இருக்கிற வாக்காளர் அட்டை வச்சு கேட்குறான், அவன் வந்து இல்லைங்க இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி வாக்கு போட முடியாமல் வாக்கே இல்லாமல் இருந்த கூட்டமும் உண்டு. ஆனால் இதில் வந்து இந்த 5,75,00,000 வந்து வாக்கு இருக்குது. அவன் அது வந்து எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் வந்து தெளிவாக சொல்லி இது வாக்கு இருக்குது, இவங்கெல்லாம் வாக்காளர்கள்னு சொல்லியிருக்கு. அதனால் அவன் வந்து பொய்யான வாக்கையோ இல்லை வந்து வாக்கே இல்லைன்னு சொல்கிறதோ தவறு. அந்த மாதிரி கேட்டகரி இதில் வராது. நியாயமாக வாக்கு இருந்திருக்கும், ஒன்று போய் போட்டிருக்க மாட்டான், இல்லை வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடு இல்லைன்னா வேறு வேலை நிமித்தம் காரணமாக போட்டிருக்க மாட்டான், இல்லை வேணும்னே போடாமல் இருந்திருப்பான். அதுதான் இந்த கூட்டமாக இருந்திருக்கும். அப்போ இந்த 89 லட்சத்துலேருந்து 90 லட்சம் பேரை கண்டிப்பாக அரசு வந்து உற்று நோக்கணும். காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் ஓட்டு போட வரமாட்டேன்றாங்க. அதை முதல்ல ஒரு ஸ்டடி பண்ணணும். இவ்வளோ பேர் இருந்துக்கிட்டு ஒரு இத்தனை பேரை வெளிநாட்டில் இருக்கான், அதுதான் இங்கே வந்து நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போ 75 லட்சத்துலேருந்து ஒரு 90 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கானா? அவ்வளோ பேர் வெளிநாட்டில் இருக்காங்களான்றது சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ பேர் இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோ மக்கள் தொகை வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது இங்கே இருந்துக்கிட்டே இதில் 50% 60% இங்கே இருந்துக்கிட்டு போடாமல் இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை வந்து அரசு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ 4 கட்சி இருக்குது, இத்தனைக்கும் புதுசாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்களா, அவங்களையும் பிடிக்காம தான் இவங்க வாக்கு செலுத்தலை. அதுதான் இதில் தெளிவாக தெரிய வருது. இந்த 90 லட்சம் பேர் ஏன் போடலைன்றது ஒரு தனியாக ஸ்டடி பண்ணணும். அது 1 லட்சம் பேர் இந்த மாதிரி வாக்காளர்கள் வச்சுக்கோங்க, அரசு ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள், அது போக இந்த மாதிரி மற்ற காரணங்கள் பேருந்து கிடைக்காம போகணும், இந்த மாதிரி காரணங்கள் இருக்கவங்களை வந்து ஒரு 1 லட்சம் வச்சுக்கிட்டா கூட மிச்சம் 89 லட்சம் பேர் ஏன் போடலை அப்படின்றது தனியாக அது வந்து ஒரு அரசு வந்து தனியாக அதை கவனிக்கணும் ஏன் அப்படின்ட்டு. இது வந்து சரி, நம்ம போடாதவங்களை பற்றி பேசணும். இப்போ வந்து போட்டவங்களை வந்து யாருக்கு அதிகமாக விழுந்திருக்கும், யாருக்கு கம்மியாக வந்திருக்கும், அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டாம். தேர்தல் விதிமுறைகள் படி அதை நம்ம பேச வேண்டாம். 29ஆம் தேதிக்கு அப்புறம் பேசிக்கலாம். 29ஆம் தேதி ஏன் அப்படின்னா, மேற்கு வங்காளம் தேர்தல் நடக்குது, அது எதுவும் பாதிச்சிடக்கூடாது இந்த முடிவுகள், இல்லை இதை பற்றி கருத்து கணிப்புகள், எக்ஸிட் பால்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எதுவும் அங்கே நடக்கக்கூடிய தேர்தலை பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா அங்கே பாஜக போட்டிடுதில்ல, அதனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் இந்த தேர்தல் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கட்சியும் கிளைம் பண்ணுதில்ல, இந்த 85.15% நாங்கள் தான் காரணம்னு. அதாவது இப்போ கட்சியினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்தனால தான், பார்த்தீங்களா விஜய் வந்தார், இங்கே தேர்தலில் இவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு அந்த கட்சி சொல்லுது. இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி மட்டும் இல்லை அவருடைய கட்சியினர் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக கட்சியினர், அவங்க கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் வந்து ஃப்ரிட்ஜு தரேன்னு சொன்னார், 10,000 ரூபா தரேனாரு, அதாவது 2,000 ரூபா முதல்ல, அப்புறம் 8,000 இந்த மாதிரிலாம் அறிக்கை விட்டார். இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் மக்களுக்கு வந்து திமுக மேலே வெறுப்பு வந்துடுச்சு, அதனால் அதிமுக அது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து க்யூவில் நின்று வரிசையில் நின்று மாற்றம் வேணுன்றதுக்காகவே மக்கள் ஓடி ஓடி வந்து வாக்கு செலுத்தினார்கள். அதற்கு காரணம் வந்து திமுகவை தூக்கி எறிஞ்சு அதிமுகவை அரசாட்சியில் கொண்டாந்து உட்கார வைக்கணுன்றதுக்காகவே செஞ்சாங்க. அதுதான் வந்து எங்கள் தலைவர் செஞ்ச செயல் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்களை சொல்கிறாங்க. அதாவது அதிமுக மேலே மக்களுக்கு ஈர்ப்பு வந்து இந்த திமுக தூக்கி எறியணுன்றதுக்காக, மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக அப்படியே வரிசையாக அலையலையாக வந்து வாக்கு செலுத்தினார்கள் அப்படின்னு அது வந்து அதிமுக சொல்லுது. இப்போ நம்ம திமுகவுக்கு வந்தோன்னா, எங்கள் தலைவர் ஒரு சொன்னாலும் நச்சுன்னு ஒரு கூப்பன்னாரு, அந்த கூப்பனுக்காகவே மக்கள் வந்து வாக்கு செலுத்தினாங்க. அந்த 8,000 ரூபா கூப்பன், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை அதிகரிச்சிருக்காங்க, புதுமை பெண் தொகையை அதிகரிச்சிருக்காங்க, அப்புறம் மாணவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை அதிகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி காரணங்களால் தான் வந்து அதுவும் குறிப்பாக மகளிர்களுக்கு வந்து பேருந்து இலவசம் சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து மக்கள் அலைக்கடலென திரண்டு வந்து உடன்பிறப்புகள்லாம் வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினாங்க. அதுபோக மக்களையும் அழைச்சிட்டு வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திமுக சொல்லக்கூடிய விஷயம். இதில் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து அந்த மாதிரிலாம் எந்த காரணமும் கிடையாது. பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து இந்த தடவை மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க பெருசாக எங்கள் கட்சியில் நாங்கள் பேசினதுனால தான், நாங்கள் செஞ்சனால தான் வந்தாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிளைம் பண்ணலை. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு இருக்குது திமுக மேலே, அது வந்து பார்க்க முடியுது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளும் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் நல்லாட்சி கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க. ஆனால் வந்து நம்ம தான் பார்க்குறோம் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கட்டு கிடக்குன்றன. டெய்லி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது சர்வசாதாரணமாக.
அதுவும் இல்லாமல் இன்னும் மோசமாக தான் பொருளாதார சூழல் போயிட்டுருக்கு. கடன் மேலே கடன் வாங்க போகிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கு பல்வேறு கடன்கள் வாங்க போகிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 3 கட்சியுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இலவசங்களை அறிவித்து வச்சுருக்கு. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இன்னும் மோசமாக தான் பொருளாதார சூழ்நிலை போகும் தமிழக அரசுக்கு அப்படின்றது தெரியுது. அதனால் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்ததுக்கு முக்கிய காரணம் எஸ்ஐஆர். மொத்த வாக்காளரின் எண்ணிக்கை குறைஞ்சது ஒரு காரணம். அதுவும் 75 லட்சம் பேர் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் வந்து புதிய வாக்காளர்கள் 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து அந்த 85.15% காரணம். இன்னும் இந்த 4,85,00,000 பேர் ஒருவேளை 5 கோடி பேர் இந்த 4,85,00,000 5 கோடி பேர் வாக்கு செலுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அந்த 85ன்றது 90% போயிருக்கும். ஆனால் அவ்வளோ பேர் இன்னும் செலுத்தலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த 90 லட்சம் பேர் ஏன் வாக்கு செலுத்தலை? எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து புதிய வாக்காளர் அட்டையெல்லாம் வாங்கி அதுக்கு விண்ணப்பித்து அதை வாங்கியிருக்கான். வாங்கியும் வந்து வாக்கு செலுத்தலை அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதை வந்து மக்கள், அதாவது அரசு வந்து இதை வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன் வாக்கு செலுத்தலை? அவன் வந்து பொய்யான வாக்கு கிடையாது, டூப்ளிகேட் வாக்கு கிடையாது, செத்தவங்க வாக்கு கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது போலியான வாக்கு இல்லைங்கும்போது அவன் வந்து உண்மையாக அவன் வந்து விண்ணப்பித்து அவனை வந்து தேர்தல் ஆணையம் சரியாக வெரிஃபை பண்ணி தான் வந்து அந்த வாக்கு கொடுத்துருக்கு, வாக்காளர் அட்டை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வாக்கு செலுத்தலை அப்படின்றத கண்டுக்கணும். ஏன்னா மொத்த 100% அச்சீவ் பண்ணுன்றது தான் வந்து இவங்களுடைய இலக்காக இருக்கணும். 100% அடையணுன்றது இவங்களுடைய இலக்காக இருக்கணும். அப்படி அடையணும்னா அத்தனை பேரையும் வாக்கு செலுத்த வைக்கணும்னா இவங்க ஏதாவது பண்ணணும். சும்மா வந்து அங்கங்கே அறிவிப்பிச்சா அங்கங்கே சொன்னால் மட்டும் பத்தாது. இந்த 85.15% எப்படி மேற்கு வங்காளத்தில் 92%, இங்கே வந்து 85.15 தான். அப்படிங்கும்போது அந்த 7% ஏன் குறைஞ்சி? அங்கே இருக்கிறதோட ஒப்பீடுகள் இங்கே 7% கம்மி தான். அதனால் அது வந்து கண்டிப்பாக வந்து அரசு வந்து கவனிக்கணும். கவனித்து இது ஏன் வந்து 90 லட்சம் பேர் வாக்கு செலுத்தலைன்றதை பார்க்கணும். ஏன்னா இது வந்து இந்த தடவை ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னால் கூட அடுத்த தேர்தலில் ஒன்றும் புதுமை இருக்காது. இதே கட்சிகள் தான் திரும்ப வரும். 2029 இதே கட்சிகள் தான் திரும்ப வரும். அதனால் இப்போ செலுத்தினவங்க கூட திரும்ப செலுத்தாமல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் தடவைன்றனால ஒரு ஆர்வத்தில் சில பேர் வந்து செலுத்தியிருக்கான். இப்போ 2வது தடவை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவன் போன தடவை போட்டே ஒன்றும் வரல, இந்த தடவை போட்டே என்ன போகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் எல்லா கட்சிக்குமே சொல்கிறேன். அதனால் அடுத்து 2029 தேர்தல் அதிகரிக்குதா இல்லை மக்கள் சலித்து போய் பின்னோக்கி போகிறாங்களா, அதாவது குறைச்சி அதாவது பாதி பேர் ஓட்டு போடாமல் போகிறாங்களான்னு தெரில. ஏன்னா இந்த எண்ணிக்கை அதிகரிக்குதா குறையுதான்றது போக தான் தெரியும். இந்த தடவை முதல் தடவைன்றனால சில பேருக்கு வந்து ஆர்வத்தோடு வந்து பண்ணியிருக்கலாம். அடுத்த தடவை வந்து அதே மாதிரி செய்வாங்களான்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பாக இது வந்து தாவேக்காவுடைய ரசிகர்கள், தாவேக்கா தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தாவேக்கா யாருக்கெல்லாம் ஓட்டு செலுத்தி, நீங்கள் ரசிகர்களாக இருக்க மாட்டீங்க, தொண்டர்களாக இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தியிருப்பீங்க. ஏன் குறிப்பாக தாவேக்கா அப்படின்னா, மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப காலமாக இங்கே இருக்குது. அந்த அவங்க தொண்டர்கள், அவங்க ரசிகர்களும் கூட வச்சுப்போம். அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இல்லை அந்த கட்சியினுடைய நல விரும்பிகள், அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த பல தேர்தல்களை பார்த்து பல அரசியல் சூழ்நிலை நல்லா தெரியும். பக்குவப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ நாம் தமிழர் கட்சியிலையும் இளைஞர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் பக்குவப்பட்டவங்க தான், தெரியும் தேர்தலில் என்ன மாதிரி வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கும் உண்டு, மற்ற கட்சிகளுக்கும் உண்டு. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு பக்குவமே இல்லை. எல்லாருக்கும் இல்லை, பெரும்பான்மையானுக்கு பக்குவம் இல்லை. சில பேருக்கு பக்குவம் இருக்கலாம், பெரும்பான்மையானவங்களுக்கு பக்குவம் இல்லை. அதனால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி. வெற்றியாக இருந்தால் ஆகா ஓகன் பயங்கரமாக கொண்டாடவும் வேண்டாம். தோல்வியாக இருந்தால் மனம் உடைஞ்சு போய் வருத்தப்பட்டு தவறான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டான்றது இந்த காணொலி வாயிலாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் நடக்கலாம், எதிர்பார்க்காத மாதிரியும் நடக்க வாய்ப்புண்டு. அதனால் தயவு செஞ்சு எந்த தவறான முடிவும் எடுக்காதீங்க. விஜய் மேலே உங்களுக்கு பற்று இருக்கலாம், அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க அப்படின்றத நான் இந்த தெளிவாக சொல்கிறேன். அதாவது முடிவு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கும். அரசியல் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் மற்ற கட்சிகளுக்கு அது பழகி போன ஒன்று. அவருக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம். நீங்களும் அதே மாதிரி அது வெற்றியும் தோல்வியும் சகஜம்ன்ற மனநிலைக்கு வரணும். வெற்றி மட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரவை பட்டியல்லாம் வேறு வந்திருக்குது. அதெல்லாம் வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒன்றும் தேர்தலோட ரிசல்ட்டே வரல இன்னும். அதுக்குள்ளார அந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு உள்ளாரையே அமைச்சரவை பட்டியல்லாம் வருது. அந்தளவுக்கு ஆர்வக்கோளால் இருக்காங்க. அது அவங்க வெளியிட்டாங்களா, இல்லை வந்து அவங்க கட்சியினர் வெளியிட்டாங்களா, இல்லை அவங்க ரசிகர்கள் வெளியிட்டாங்களா, இல்லை வேறு யாரும் வெளியிட்டாங்களான்னு தெரில. ஆனால் அந்த மாதிரி ஒரு காணொலி எல்லா இடத்துலையும் வருது. பல ஊடகங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க.
அந்த அளவுக்கு ஆர்வக்கோளாறாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எதுவாக இருந்தாலும் முடிவுகளுக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுத்தால் பரவாயில்ல. முடிவுக்கு முன்னாடியே வந்து உங்கள் இஷ்டத்துக்கு என்னத்தையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து எல்லா கட்சிகள்லேயும் ஒவ்வொரு கட்சிகளும் உங்கள் ரசிகர்களை என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நானும் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் அதில் தெரிய வருது. அதனால் தயவு செஞ்சு முடிவுகள் எப்படி இருந்தாலும், தவேகாவினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு நீங்கள் இப்போவே தயாராகிக்கணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. மே 4 இல்லையா? இன்றைக்கி 27 ஆயிடுச்சு. அதனால் 28 ஆக போகுது இப்போது. இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இப்போவே தயார்படுத்திக்கணும் உங்களை. முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வந்தால் வராங்க, அடுத்ததில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வந்துடணும். அதை விட்டுட்டு தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போகிறது. யாராவது ஏன்னா போன தடவை பார்த்திங்கன்னா அந்த கரூர் சம்பவத்திலே பார்த்திங்கன்னா 2 பேர் விஜய் மேலே பழி விழுந்துருச்சுன்னு சொல்லி அவன் வந்து அவனுடைய உயிரை மாற்றிக்கிட்டான். ஸோ அதனால் அந்த மாதிரி தவறுகள்லாம் எதுவும் செய்யாதீங்க. முடிவு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கத்துக்கு வாங்கன்றது தெளிவாக சொல்லிடுறேன். மற்றபடி மற்ற எல்லா கட்சியும் அங்கே இருக்கவங்களும் ரொம்ப தெளிவானவங்க. அந்தளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும் முடிவு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமாக ஏற்கனவே இருக்கும். உங்களுக்கு தான் புதுசு. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக இந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து விஜய் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக என்னத்தை வேணாலும் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் சுயமாக யோசிங்க. அவர் பாட்டு வாழ்ந்துட்டு போயிடுவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். முடிவு எப்படி இருந்தால் என்ன வரட்டும் அப்படின்ற அந்த மனப்பக்கத்துக்கு வந்துடுங்க. தேர்தல் இதான் கடைசி தடவையா? இந்த மாதிரி பல தடவை போகுது. அதனால் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பை பற்றி பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் நம்ம மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிற மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழர்கள் என்றும் வாழ்க, தமிழ் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.